இப்ப எங்க உங்களோட கொப்பியெல்லாம் காட்டல அப்ப கொப்பியெல்லாம் காட்டுங்க. அப்ப ரிப்போர்ட்டையும் காட்டுங்க. ரிப்போர்ட் அந்த எடுத்து உங்களுக்கு காட்ட வேணும். இந்த ஒட்டி கிடக்குது இங்க நான் இதுல வச்சேன். எங்க பிச்சு ஒடுக்கணும் மட்டும் உயிரம் கொடுப்பேன். இந்த வீட்டுல போய் நான் பிச்சு ஒடுக்கணும் மட்டும் முடிவு கட்டிவிட்டேன். சரி இப்ப சாப்பிடாம இருக்கிறீங்களா? இல்ல 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 நான் பிச்சைக்காரின்னு சொல்ல விரும்பல. நீங்க பேசுவீங்க கஷ்டப்பட்டதுதான். உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க தீபா. இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அம்மம்மா வந்து தன் பேர பிள்ளைகளை தங்களோட பிள்ளைகள் மாதிரி வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு தேவையான உதவிகள் தேவைன்னு எங்கள்கிட்ட சொல்லி இருந்தாங்க. நாங்களும் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே செய்திருக்கிறோம். இப்ப அவங்க எல்லாம் ஒழுங்கா படிக்கிறாங்களா, ஸ்கூல் போயிட்டு வராங்களா, டியூஷன் எல்லாம் போயிட்டு வராங்களான்றது எல்லாத்தையுமே வாங்க நேரடியா அவங்களோட போய் கதைச்சி தெரிஞ்சுக்கொள்ளுவோம். அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இதான் ரெண்டு பேரும் ஒளிஞ்சாச்சு. வெக்கமா இருக்காம விபதி எல்லாம் எங்க போனீங்க? டியூஷன் இல்லையா உங்களுக்கு? லீவா? என்ன கண்டுட்டு மேக்கப் போட்டீங்களா? மாமா சொல்றா ஏன் இன்னும் சாப்பிடல? பள்ளிக்கூடத்துல சாப்பிடுவாங்க. என்ன பள்ளிக்கூடத்துல சாப்பிடுவீங்க? சோறும் பருப்பும் சோயமிரி கறி. பள்ளிக்கூடத்துல சாப்பாடு தந்தவை ஏண்டிக்கு? ஏன் தந்தவை? எத்தனாம் ஆண்டு நீங்க? 8. 8ஆம் ஆண்டு சாப்பாடு தாரே இல்ல? 5ஆம் ஆண்டோட சரி தானே சாப்பாடு? அது ஐயா மட்டும் சேர்த்துட்டு அதுல சோறு தாராங்க. சாப்பிட்டு படிக்காம படுக்க வேண்டியது பேசாவாங்க. என்ன மாதிரி படிக்கிறோமா? இங்க ஒரு பலாப்பழம் இருக்கு மரத்துல. அங்க ஆய்வமா ஒன்றுதான் காய்க்குமா? பழுக்க இல்லையா? பழுத்தோட போன் பண்றீங்களா எனக்கு? சோறாங்க இதுலயே வச்சு படிப்பிக்கிறவ. இன்னைக்கு எல்லாம் லீவு. நாங்க வாரண்டு லீவா இல்ல சும்மாவே லீவா? செவ்வாய்க்கிழமையில லீவு. அப்ப சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில லீவு, வெள்ளிக்கிழமையில லீவு. செவ்வாய்க்கிழமையில இங்கிலீஷ் சீசன் நடக்கும். மற்றும்படி மற்ற நாளையில வெள்ளிக்கிழமையில எல்லா அன்னைக்கும். ஆமா வாங்க எல்லாமே. அப்ப அஞ்சா விடுங்க. அப்ப என்ன மாதிரி போகுது படிப்பெல்லாம்? நல்ல மாதிரி போகுதா? என்ன நல்ல மாதிரி போகுதுன்ட்டு டல்லா சொல்றீங்க? ஸ்கூல் போனீங்களா? என்ன படிச்சீங்க இன்னைக்கு? எல்லா பழம் படிச்சீங்களா? நித்திர கொண்டீங்களா? டீச்சர் போன் பண்ணவன் எனக்கு. நித்திர கொண்டுட்டீங்களா பாதியில? நீங்க இப்ப ஒழுங்கா படிக்கிறீங்க இல்லையா? அவன் டீச்சர் சொன்ன எனக்கு குழப்படியா ஸ்கூல்ல? குழப்படி இல்லையே. குழப்படி இல்லாத ஆக்கள். ஆனா 2 பேருக்குள்ளேயே தான் தர்க்கம் வரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் டியூஷன் போயில்லையா? என்னென்ன பாடத்துக்கு போறீங்க இப்ப டியூஷனுக்கு? எல்லா பாடத்துக்கும் கணித பாடத்துக்கு? அது என்ன எல்லா பாடத்துக்கும் கணித பாடத்துக்கு? கணித பாடம் கணித பாடம் வேறையா போறாங்க? எங்க போறாங்க இப்ப எல்லாத்துக்கும்? அதே இடத்துலதான் சித்தப்பாக்காரன் அப்ப அடுத்தவே இவியல மாதிரி தான் உங்களுக்கு சொன்னான். இவியல மாதிரி ஒரு குடும்பம் தான் அது. தாயின் தப்பன்னு விட்டுட்டு போட்டுனா குமர் பிள்ளையெல்லாம் இருக்குது. சித்தப்பாக்காரன் வச்சு வளர்க்குறார். சித்தப்பாக்காரன் வச்சு சித்தப்பாக்காரன் கணக்கு டியூஷன் கொடுக்குறாரு. இந்த பிள்ளைகள் ஏஎல் படிச்சு டீச்சர் வேலைக்கு அவர் ஏலி கட்டுப்பாடா இப்ப நாங்கள் வச்சுக்குமா பிள்ளை வச்சுக்கிறார் போல அது சம்பந்தம் பேசுகிறார். ஒரு ஆள் படிப்பிக்கிறேன் மற்ற பிரைவேட் மற்ற பாடங்கள் விலங்குதா சொல்லி தரதெல்லாம். எங்க போகணும்? அது இங்க அந்த தூரமா இல்ல பக்கத்துலயா? ரோட் கடந்து போகணுமா? இல்ல 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 அந்த வண்டி பாதையை தாண்டினா அங்க போட் வச்சிருக்க பெரிய போட்டுகள் வச்சுக்கிறாங்க. வேற கணக்கு பிள்ளைகள் படிக்குது. எவ்வளவு எடுக்கிறாங்க டியூஷனுக்கு? டியூஷனுக்கு கணக்கு பாடத்துக்கு 800 ரூபா, அட்வான்ஸு 1000 ரூபா வேணும். கணக்கு பாடத்துக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா படி 1200 2 பேருக்கும் காட்டி தந்துருக்கணும். அவர்கிட்ட தம்பிக்காரன் தான் அந்த புள்ளின்னு சொன்ன மாதிரி அவருக்கு 1300 ரூபா, இவாக்கு 1200 ரூபா, மொத்தமா 2500 ரூபா. காசு கட்ட இல்லையா? கட்டி போட்டேன். என்னட்டு சொன்னேன், ஏன் நான் போய் நான் இதுங்க இந்த பின் வீடு இருக்குல்ல அவன் மூணு புத்தளத்துல இருக்கிறா. அப்ப அவ அங்க இளையலுக்கு அவ இதேன் கஷ்டம்தான். கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு புத்தளம் முஸ்லீம் ஆக்களை தான் கட்டின கொடுக்குற போல. கிளினிக்கு கொண்டு வந்த காசுல 5000 ரூபா மூணு கொண்டு வந்து தங்கச்சியாட்ட பிறந்த நாளுக்கு வந்த இடத்த 5000 ரூபா கொண்டு வந்து இங்க கொடுத்த
அப்ப அவள் நான் போவேன் இந்த மல்லியன்னு சொல்லி தந்தால் நான் இந்த கேக்கு துண்டாக்க முன்னுங்க வேண்டி பேப்பர்ல சுத்தின வழி கேக்கு துண்டாக்க மட்டும் போட்டு வேண்டி கொண்டு சொல்லி நான் அந்த பக்கத்தை விட்டு அங்கால போக மட்டும் போவோம் கூப்பிட்டு சொல்லி இது காசடி மலர்வழி ஒன்று அந்த வழி அங்கே சேர்த்து ஆக்களை கொடுக்குறோன்னு காசடி கூடி வீட்டு நிஞ்சு வந்து பார்த்தா இது ஒரு 20 ரூபாத்தால் 5000 இது ஒரு 20 ரூபா தான் அப்படியே கொண்டே இந்த 15ஆம் தேதியை கட்டுறதுங்க அப்போ அது வேலை உங்களை மாதிரி கஷ்டம் தானே அப்ப அந்த தானையை கொடுக்கணும் அந்த காசு கொண்டு அங்க கொடுத்து விட்டுட்டேன் சரியா இப்ப கிளினிக்கு நம்ம கொண்டு போனீங்களா உங்களை ஃபோன் கிளினிக்கு பண்ணவங்களா என்ன ஃபோன் பண்ண இல்லைங்க அண்டை கொண்டு போனேன் அப்ப அந்த இடத்த நான் கொண்டு போனேன் 10ஆம் மாசம் போட்டிருக்கணும் அந்த கொஞ்சம் இப்ப என்ன எழுதியிருக்கணும் போல கொஞ்சம் குறைவா அடிக்குதுன்ற எழுதியிருக்கணும் போலடாக்கு இப்ப மருந்து தாரையில தானுங்க அப்ப 10ஆம் மாசம் போட்டிருக்கணும் 10ஆம் மாசம் வந்து எக்கோ செய்யறதுக்கு திருப்பி ஒரு டேட் எடுக்கட்டா திருப்பியும் எக்கோ செய்ய போயினம்மா இந்த கிளினிக் கொண்டு போய்க்க அவன் இந்த வச்சு பார்க்கணும் தானுங்க அந்த ப்ரெஷர் அதிலெல்லாம் பார்க்கணும் பார்க்க அவைக்கு ஏதோ தெரியுது போலடாக்கி திருப்பி 10ஆம் மாதம் கொண்டு வந்து கிளினிக் போயிருக்கு அங்கே கொண்டு டேட் போடட்டேன் எக்கோக்கு செய்து போட்டு பேருந்து டெலிஃபோனோட கேட்டவர் டெலிஃபோன் நம்பரும் கொண்டு சரியோ இதோ இல்லை திடீரெண்டு கேட்க எங்களுக்கு தானே நான் அந்த நம்பர் தானுங்க இந்த நேரம் வேலை செய்யும்னு சொன்னேன் அதை எடுப்பின நீங்கள் எக்கோ செய்யறதுக்கு வாங்கோ சொல்லிருக்கீங்க 10ஆம் மாசம் கிளினிக்கு வரைக்கும் எக்கோ செய்ய டேட் போட்டு கொண்டு போட்டான்னு சொல்லி ஆனா புள்ள கொஞ்சம் இப்ப மகள் கொஞ்சம் சாப்பிடுறாங்க இப்ப சாப்பிடுறீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு சாப்பிடுறா என்ன சமைச்சோம் ஆமாமா சோறு சரி கறி முருங்கங்காயும் உருளைக்கிழங்கும் சாப்பிடலாக்கள் பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டதுண்டு மற்ற இன்றைக்கு சுண்ணாம்பு நான் உங்க மகள் சுண்ணாம்பு எப்போ மகள் நான் சுண்ணாம்பு போய் வந்தாலும் நான் புண்ணியத்துக்கு இறங்கி வளர்க்குற கோழிகள் உங்கள்கிட்ட கோழி இல்லைங்க நான் அதை அடைச்சி போட்டு போடுறேன் நான் கல்யாணத்துல மேய்க்கிறேன் எந்த கோழி அன்றைக்கு முதல் நாள் ஒரு ஏஜிஎஸ் போட்டு வாரன் மகள் 2 அந்த கோழியை 2 மில்லும் அம்புட்டு ஒரு 2 கோழியை விட்டு கலக்கிதுங்க கலந்ததுல திரும்பி பாருங்க கலையன்ட்டு கலைக்க நான் பேக்கியை போட்டுட்டு கோழியை சுத்தி எறிஞ்சு கலைச்சு கொண்டு திரிஞ்சு போட்டு நான் ஆட்டி கொண்டு திரிஞ்சு நாங்க அந்த வீட்டுக்கு போய் சொன்னேன் சரி நீங்க அடைச்சு வைக்கலாம் தானே அப்படியே திறந்து விடுறீங்க திறந்து எங்கட வீட்டு கோழி தானுங்க அப்ப சரியண்டு போட்டு பிடிக்குதுண்டா திறந்து விடாம அடைச்சு வைக்கலாம் அநியாயம் தானே பேந்துங்க மகள் பேந்து வேற ஏஜிஎஸ்க்கு போய் வேற 3 கோழியை திண்டுட்டுதுங்க பேந்து இண்டைக்கு போட்டு வர 3 கோழியை தின்னுட்டு குஞ்சுகளையா வந்து இதுங்க தெரியுமுங்க அப்ப போனேன் அது யாரும் இல்லை மகள் நான் இந்த கதை உங்களுக்கு சொல்றேன் எனக்கு சரியான கவலை என்னண்டா நான் சொன்னேன் மகள் நாளை நாங்கள் சோறு காலமை பின்னரும் கோயில வேணியன் அது கவலை சரியான என்னன்னு சொன்னான் என் பேரன் பிறகு வந்தது அம்மா மகள் அம்மா என்ன அம்மான்னு தான் அம்மா 50 பண்ணு சோத்துல கிடங்க பண்ணுதான் என்ன வேற 4 நாளும் வந்தோம் வேறு எங்கவே பிச்சு ஒடுக்கணும் மட்டும் வேற மக்கள் உயிரம் கொடுப்பேன் இந்த வீட்டுல போய் நான் பிச்சு ஒடுக்கணும் மட்டும் முடிவு கட்டி விட்டேன் அப்ப இது நான் பிடிச்சதே கோழி அவ ஆரம் இல்லை என்று உண்டை விட்ட அண்ணன் கொஞ்சம் அது இந்திரா அமைச்சாலன்னு சொல்றாரு எங்களை உண்டை விட்ட அண்ணன் கொஞ்சம் நீங்க விரைங்க அந்த முடக்கிலேங்க அந்த வீட்டை போய் கேட்டு நான் இந்திரா அமைச்சேன் நான் ஒரு ரெண்டு வைக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட புள்ளிகள் எல்லாம் வெளிநாட்டுல புள்ளிகள் அவருக்கு என்னாலும் கேட்டு அண்ணன் இந்த கொஞ்சாது என்ன உண்டு விட்டான் கொஞ்சாது என்னாலும் கேட்டு வேற மக்கள் கோவில் சொல்றோம் 2 கிடக்கணும் வேண்டி தாங்க சொல்ல அவ சொன்ன பாரு நான் கதைச்சு போட்டு சொல்றோன்னு அப்புறம் 10 நாள் கழிச்சுங்க போறேன் இந்த அமைச்சால் கேட்டேன் நீங்களோட கஷ்டமா கிடக்காது அவ சொன்ன பதில் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு சரியான கடனா வெளிநாட்டுல அவங்க இல்லையோன்னு சொல்லி போட்டாங்களு நான் உங்களை வந்து பிச்சையும் கேட்டேன் நீங்கள் இல்லையோன்னு சொல்லி போட்டீங்களா உண்டை விட்டா அண்ணன் என் அப்பா சௌரம் இல்லையானு சொல்லி போட்டீங்களா உங்கள இந்த 6 கோழியும் உங்கள்கிட்ட நான் பிடிச்சதுண்டு அப்போ அவ சொல்றா தண்ட மூளுகிட்ட பேச்சுட்டேன் தண்ட நாய் இல்லையா மூளின்ற நாயா நான் மூளை எங்க தேடி பிடிக்கிறது நான் போறேனுங்க அவ இந்திரா அமைச்சால பக்கத்துல நான் இருந்து நாக்க சூப்பு சப்பி போட்டு நாக்க சூப்பு அப்ப நான் போய் சொன்னேன் இந்திரா அமைச்சல் பாத்தீங்க பாருங்க நாக்க சூப்புறாரு கோழிகளை சப்பி போட்டு வந்தேன்னு சொல்ல பேசாகி இருந்துட்டாங்க மகள் நைனா உங்களுக்கு கவலை வருமே வராது உங்களை வந்து நீங்க என்ன வந்து நீங்க உதவி கேட்க இல்லையன்னு மறந்துட்டீங்க அப்ப அந்த கோழி நான் வந்து உங்கள்கிட்ட கோழி எதுன்னா நீங்க என்ன பொறுப்பீங்களோ நீங்க சொல்லுங்க அப்ப
எனக்கு ஆதாரம் நான் அடை வச்சு வச்சு பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்னானே மகள் என்ன அடக்கிடக்குது கோழியை நான் அடை வச்சு தெரியும் அதே கோழி கொண்டு முட்டை ஓட இருந்தது அன்றைக்கு நீங்க தந்து அடுத்த நாள் தான் பிடிச்சது கோழி முட்டை ஓட இருந்தது ஒன்று அடை இருந்தது மற்றது ஒன்று திரிஞ்சது 3 வந்து ஒருமிக்க தின்னுடுதுங்க அப்ப திருப்பி ஒரே கோழி தான் எந்த கோழி இந்த கோழி நின்ற பொட்டை கோழி முட்டை ஓடுற கோழி அது முட்டை ஓட உங்கள்கிட்ட முட்டையில எடுத்து வச்சு அதுக்கு 5 முட்டை வச்சுட்டேன் வைக்க 2 நாளைக்கு நாளண்டைக்கு தான் பொறிக்கிற கணக்கு 32 வச்சுனேன் அதுக்கு வச்சு கிடக்கு 2 முட்டை அதுக்கு உட போட்டு போச்சு மிச்சம் முண்டைக்கு தூக்கி பார்த்தேன்னு கணக்குற பொறிக்கிற கணக்கு வந்துட்டு தானே பேரமா கிடக்கு நைஸா வச்சுட்டேன் அதுக்கு இப்ப என்ன சொல்லுங்க பாப்பா இப்ப கோழி சாகுறது இல்ல அப்படி ஆடு மாடு சாகுறது எல்லாம் உங்களுக்கு நல்ல மட்டும் சொல்லுவாங்க அப்ப அப்படி நினைச்சுக்கொண்டு அந்த விஷயத்த அப்படியே விடுங்க சரி இப்பதான் உங்களுக்கு ஜாய் செய்யற பிள்ளைக்கு நாங்க மனுஷரோட சண்டை பிடிக்க போகல மகள் நான் சண்டை பிடிக்க போகலைங்கோ சண்டை பிடிக்கிறேன் அவையதான் வந்து என்னோட சண்டை பிடிச்சிருப்பினோம் அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு நாங்க நல்லா தானே இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் இன்னொன்று சொல்ல போறேன் என்னோட சொன்னால் மகள் நீங்க தந்து ஒரு கிழமையாளுங்க கோழி ஒன்று கொத்துப்பட்டு இருக்கு கூட்டுக்கு என்னண்டா கொத்துப்பட ஒன்று செஞ்சு கொதுல வீடியோ பிடிச்சி வச்சுக்கிறவங்களை காட்ட கொத்துப்பட கூட்டுக்க திறந்து விட இல்லாத திறந்து விட நான் நின்று திறந்து விடுறேன் திறந்து விட்டு நான் நிக்கதான் உங்கள்ட கோழியை நான் திறந்து விடுவேன் நான் அங்கலஞ்சால போனேன் இப்படியே 6 மணிக்கு திறப்பேன் உங்க வீட்டில் பள்ளிக்கூடம் விட்டுட்டு 6 மணிக்கு திறப்பேன் திறந்து 8 மணிக்கிடையில குளிச்சிடுவேன் 8 மணிக்கு குளிக்க போய் அடைச்சி போடுவேன் மற்றது பள்ளிக்கூடத்தால வந்த அப்புறம் 1:30க்கு திறந்து விடுவேன் 1:30க்கு திறந்து இதுல படுத்துருப்பேன் இதுல டியூஷனுக்கு போறோட இதுல காவல் எடுப்பேன் தடியோட கிடந்துட்டு இப்போ இந்த 4:30 அப்படி அடைச்சு போடுவேன் நடுவை திறந்து விட மாட்டேன் மற்ற உங்களோட கோழிகளையும் கூடு வந்து பெரிய கூடாதானே வாங்கிட்டு வந்து நாங்க மேல போடலாம் அந்த சின்ன குஞ்சாக்கள் இருக்கணுமில்லோ அவை ஏறி விடுவினோம் அன்றைக்கு நான் பிடிச்சி விட்டேனுங்க அவைய மேலுக்கு கூட்டுக்கு ஏறி விடணும் பழைய விட்டுன்னு நான் கீழான பெரிய கோழிய முதல்ல உங்கள்கிட்ட கீழுக்கு தான் விட்டேன் நான் புறம் மேலுக்கு பிடிச்சி விட்டேனுங்க மேலுக்கு ஆக்கள் ஏறுறது கஷ்டப்படணும் பெரிய கோழி டக்குண்டு என்ன செய்யண்டா கீழ் கூட்டுக்கு மாத்தி போட்டேன் மாத்தி அவே சாப்பாட்டு அதுக்கு எல்லாம் வச்சுதானே விடுறது சாப்பாட்டு அதுக்கு போட்டு விட்டேன் மல்ல மண்டை ஓடி கலந்து வெட்டிதான் கொஞ்சம் கஷ்டம் நான் சுத்த நின்றுட்டு போகக்கூடாது முட்டை போடுறேன் என்ன கடவுள் என்று சொல்லம் நான் இப்போ எந்த பேர பிள்ளைகளுக்கு விற்கிறது தான் முட்டையெல்லாம் நேற்று 4 முட்டை காலை இரவுக்கு 2 முட்டைக்கு பொறிக்க சொல்லி போட்டார் விடிய அடி அவி எல்லாம் கொடுக்குறது இப்போ சொல்லி குடிக்க கொடுக்க வேண்டாம் என்ன ஊர் முட்டைக்கு உள்ளுக்கு கிருமி இருக்காம அரவியல்ல கொடுக்குறேன் முட்டை வச்சிருக்கீங்களா இல்ல முடிச்சிட்டீங்களா கிடக்கு எவ்வளவு படி கொடுக்குறீங்க நான் பிச்சைக்காரின்னு சொல்ல விரும்பல நீங்க பேசுவீங்க கஷ்டப்பட்டதுதான் ஆனா எல்லா இடத்தையும் 60 ரூபா முட்டை விற்கிறவன் நான் 50 ரூபாய்க்கு தானுங்க கொடுக்குறேன் நான் அநியாயம் செய்ய மாட்டேன் 50 ரூபாய் கொடுக்குறேன் நான் அந்த கடையில அந்த வண்டிபாத கடையில அவரை கேட்ட முட்டை என்ன விலையன்று கேட்க 70 ரூபாயா 70 ரூபாய் மட்டும் விற்கிறாங்க 70 ரூபாயா அப்ப நான் சொன்னேன் நான் 50 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்ப எனக்கு 10 கொண்டு வந்து வாங்கணும்னு சொன்னார் நான் சொன்னேன் பல விலைக்கு சவுந்திக்கு போறானே கொண்டு வந்து தாரேன்னு சொன்னாலுங்க கடையில வச்சு விற்கிறேன் சரி அப்ப இப்ப சாப்பிடாம இருக்கிறீங்களா இல்ல சாப்பிடுறீங்க வாங்கிட்டு அந்த பொருள் எல்லாம் இருக்கா இல்ல முடிஞ்சா அரிசி சமத்தியாலேன்னு தந்தவங்க அதுவும் கிடக்கு அரிசிகள் மாவல் கிடக்கு சொல்லி இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப இப்ப சாப்பிடாம எல்லாம் பட்னி இல்ல சரி ஓகே இப்ப உங்களோட கொப்பியெல்லாம் காட்டல அப்ப கொப்பியெல்லாம் காட்டுங்க அப்ப ரிப்போர்ட் ஏன் காட்டுங்க ரிப்போர்ட் அந்த எடுத்து நான் உங்களுக்கு காட்ட வேணும் ஒட்டிக்கிறாங்க இங்க நான் இதுக்கு வச்சேன் அவங்களுக்கு என்ன கண்டோன்னு சந்தோஷம் அதாவது நான் இந்தியா போனதுக்கு அப்புறம் அவங்க நிறைய தடவை எனக்கு கால் பண்ணியிருக்காங்க இந்த போன் வேலை செய்யல வந்தோன்னு அதையும் மடிச்சு சொன்னவங்க இந்தியா போனதுக்கு அப்புறம் மடிச்சிருக்காங்க போன் வேலை செய்யல ஏன் போன் வேலை செய்யலன்னு கேட்டிருந்தவங்க அப்புறம் நான் சொன்ன அப்படிதான் இந்தியா போயிட்டு நான் நம்பர் வேலை செய்யலன்ட்டு இப்ப எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க காட்டுறதுக்கு இங்க பாருங்க இதெல்லாம் முதலான பேரண்டியோ அவள்கிட்ட பாருங்கம்மா இது முதல் வேணு இதுவள் இதெல்லாம் ஒட்டிக்கிறாங்க சொல்லடா நான் பார்க்க திருப்பி கை கழுதை வச்சு கொண்டு வரட்டும் ஒட்டி போட்டு ஆனா என்னன்னு சொல்லுங்க அம்மா இப்ப இதுல வந்து தம்பிக்கு மார்க்ஸ் காணாது முதல் கதைச்சனாங்க தானே கணிதத்துக்கெல்லாம் அவருக்கு காணாது இப்ப போக விட்டுருக்கு தானே இப்ப அடுத்த ஒரு பேப்பரை கொடுத்து செய்விச்சு பாப்போம் மாக்கள் என்ன மாதிரி செய்யறாங்கண்டா இப்ப தம்பியாக்களுக்கும் தங்கச்சிக்கும் வந்து மாதம் டியூஷன் ஃபீஸ் மாதம் ஒரு தொகை தாரத்துக்கு ஒரு குடும்பம் அவங்கள்ட்ட சொல்லி சொன்னவங்க அப்ப அவங்க வந்து காசு தரைக்கு அவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய நன்றி கடன் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து காட்டுறது முதல்ல விட நல்ல மார்க்ஸ் எடுத்தாதான் செய்யறவங்களுக்கு ஆசையா இருக்கு தொடர்ந்து செய்யணும்ண்டு
அப்ப இப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்க மேக்ஸ் குறைவுன்றது அன்றைக்கே கதைச்சேன்னாங்க. இப்ப அது அப்புறம் கிளாஸுக்கு விட்டுருக்கு. இப்ப அடுத்த எக்ஸாமுக்கு பார்த்துட்டு அதுக்கு மார்க்ஸ் கூட எடுக்காட்டிக்காம அதுக்கப்புறம் நானே சொல்லிடுவேன், நீங்க காசை கொடுக்காதுங்க. இப்ப அவங்க வந்து ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. இப்ப வெளிநாடுன்றதோட சும்மா போயிட்டு ஆஞ்சிட்டு வர இல்ல யாருமே. அப்ப அதனால நாங்க ஒரு முன்னேற்றம் இருந்தாதான் எங்களுக்கு உதவி செய்யற எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. கணிதம் காணாது என்ன, கணிதமும் இங்கிலீஷும் கிளாஸ் போறீங்க தானே? இப்ப 2 பேரும் வாங்க சரிஞ்சால இன்னும் யோசனை. அம்மாச்சி சப்பாத்தி கட்டி கொண்டு இருங்க. வாங்க கொஞ்சம் வாங்க வாங்க என்னட்டு வாங்க. இப்ப 2 பேருக்கும் ஒரு விஷயம் என்னண்டா, இப்ப இது வந்து உங்களோட பழைய ரிப்போர்ட் சரியா? இப்ப அதுக்கு பிறகு உங்களை கிளாஸுக்கு அனுப்பியாச்சு. இப்ப உங்களுக்கு மாதம் மாதம் காசு தாராங்க. அம்மாவே சொல்றாங்க எல்லா டைம் போய் காசு கட்டினா டியூஷன் காசு கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்குண்டு தாண்டி இப்ப ஒரு ஆக்கள் உங்களை படிப்பிக்கணும் உதவி செய்யக்க அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும், படிச்சு காட்டணும், நல்ல மார்க்ஸ் எடுத்து காட்டணும். இப்ப நீங்க இதை விட நல்ல மார்க்ஸ் எடுத்து தந்தீங்கன்னா நான் அவங்களுக்கு சந்தோஷமா அனுப்புவேன். நானும் எல்லா இடத்துக்கும் காட்டுவேன் நீங்க நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்ட்டு. இப்படிதான் வவுனியால ஒரு அக்காக்களுக்கு உதவி செய்தனாங்க. அந்த அக்காவும் இப்ப நல்ல மார்க்ஸ் எடுத்தவ. நாங்க எல்லாருக்குமே காட்டினாங்க சந்தோஷமா. அந்த அக்காவுக்கு கிளாஸ் எல்லாம் அனுப்பினதுக்கு அப்புறம் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்ட்டு தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்கிறோம் இப்ப மட்டும். அப்ப நீங்களும் படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நாங்க தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்வோம் சரியா? ஆனா அதே நேரத்துல அடுத்த எக்ஸாமுக்கு மார்க்ஸ் குறைஞ்சா சரியோ டியூஷனுக்கு நான் இனி காசு கட்ட மாட்டேன் சரியா? சரியா? அப்ப டியூஷன் வந்து விளையாட்டுன்னு நினைக்கிற இல்ல, போகணும் வடிவா படிக்கணும், வீட்டை கொண்டு எல்லாம் செய்து பார்க்கணும் சரியா? அப்ப உங்களுக்கு மேக்ஸும் இங்கிலீஷும் தான் தங்காக்கு பிரச்சனை, நீங்க கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்ப அதனால வீட்டை கொண்டு படிக்கணும் சரியா? பேசாம அங்க இருக்கிறேன் அங்க இங்கண்டு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். பேப்பர் எல்லாம் செய்து பாத்தீங்கன்னா ஓகேயா வந்துடும். அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. கொஞ்சம் எக்ஸாம் பேப்பர் எல்லாம் செய்தீங்கன்னா சரி. பாப்போம் கொப்பிய யாரோட கொப்பிய பாக்க ஃபர்ஸ்டா அதே நாள் பாக்கவா சின்ன யோசனை இல்ல நிக்குது இன்றைக்கு வண்டி. நீர் மாசடையும் முறை குப்பையில கொட்டுறது வேற, எச்சில் துப்புறது வேற, விலங்குகளை குளிப்பாட்ட அவ்வளவு பிறகு யோசிப்பானே தெரியும் தானே விட. நீங்க உங்களுக்கு வந்து நீங்க கேள்விகள் அப்படி இப்படி கேட்டீங்கடா அது கொஞ்சம் படிக்கிறாங்களா இல்லையான்றது உங்களுக்கும் தெரியும். படிச்சுட்டு வர கொப்பியல் எடுத்து இன்றைக்கு என்ன படிச்சவை இன்றைக்கு எந்த பாடம் கொப்பியல் கேக்குறேன் என்ன படிச்ச நீங்க கொப்பியல காட்டு கொண்டு கேக்குறேன். அப்ப நேற்றைக்கு முதல்ல பாக்க என்ன இதுல எல்லாம் புல விழுந்து கிடக்கட்டு சொல்ல. அப்ப இவா சொன்ன அம்மா இது பழசான தொடக்கத்துல போய்க்காத புல விழுந்தது உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க அதுக்கு அடிச்சு போட்டீங்களே இல்லோ பேருந்து சொன்னா மற்ற பக்கம் திருப்பணும் மற்ற பக்கம் திருப்பி போட்டு போல சிலது டைம் இல்லையா இன்றைக்கு அப்படி இல்ல. இப்ப என்னண்டா அம்மா இப்ப இதோட சரி இன்றைக்கு வந்து டேட் போட்டு தான் எழுதுவாங்க. இன்றைக்கு எத்தனையாம் தேதின்றது தெரியும். பிள்ளைகள் வந்தோடனே கொப்பிய வேண்டிட்டு என்ன படிச்சிருக்காங்கன்ற கேள்வியை உடனே கேட்டீங்கன்னா பதில் சொல்லிக்க அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும். நீங்க வந்து பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கொண்டு இருப்பீங்க, அவங்களும் தாங்க இப்படித்தான் படிக்கிறோம்ன்றது உங்களை சொல்லி கொண்டிருப்பாங்க. நீங்க நம்பி கொண்டிருப்பீங்க அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்றத நாங்க கண்டுபிடிக்கலாது. அப்ப அதுக்குதான் நீங்க வந்தோடனே கேள்வி கேட்டீங்கன்னா சரி அவங்க படிப்பிச்சது விளங்கி இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். நானுங்க வந்தோடனே கேட்கறதுங்க, ஆனா அந்த கொப்பி எடுத்து கேள்விகள் அப்படியெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு உங்களை வாசிக்க தெரியும் தானே, நீங்க வாசிச்சு அவங்களுக்கு கேள்வி கேட்கணும். திரௌபதி ஆலய வழிபாட்டுடன் தொடர்புடைய இதிகாசம் விளையாட்டு வீரர் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறி வேற. ஓகே அப்ப படிப்பு நடக்குது. குட். அச்சா பிள்ளை தங்கா தான் படிக்கிறது காணாது, தங்கா விளையாட்டு அடுத்த முறை அக்கா வரைக்கும் அடிப்பணி. இப்ப நீங்க வந்து பிள்ளைகள் படிக்குதுன்னா அதை நாங்களும் முயற்சி செய்து பார்க்கணும் என்ன மாதிரி படிக்கிறாங்க இல்ல. அப்ப அப்படி செய்து பாருங்க. சரி வாங்க உங்களோட கோழிகளை பாப்போம் என்ன செய்யணும் சொல்லி படிங்களா கொப்பியல எடுத்து கேள்வி கேட்க சொல்லி அது நீங்க அப்படி போக விட்டாக்காக பேச்சு இவ்வளவு வந்து சும்மா இருக்கலாம. இப்ப உங்களோட கோழி எல்லாம் செத்துட்டா கடைசியா? குஞ்சு எல்லாம் சரியா? எத்தனை குஞ்சு நிக்குது இப்ப? இப்ப அங்க அதுல 2 நிக்கணும், மற்றது இதுக்கு 2 நிக்கணும்.
நிறைய பேர் ஒன்று நிக்கிறா, பெரிய சேவல் ஒன்று நிக்குது. என்னடா நீங்க வீட்டை நிக்க மட்டும் திறந்து வீட்டை விடுங்க போல. நான் என்னென்றால் லேஜியோ சாங்க இஞ்ச போ கீழே மிச்சம் எல்லாம் நிக்கணும் தானே. சரி ஓகே. பொட்டியை அதுக்கு வச்சு கிடக்கு, அதுக்கு முட்டை போடும். போடுவேன். அதுக்கு இல்லை எல்லாம் போட மாட்டேன் தானே. இன்றைக்கு ஒரு 5 போட்டா நாளைக்கு ஒரு 5 அப்படி. ஏன்னு சொன்னால் ஒரே ஒரே மாதிரிக்கு ஒரே நேரத்துல எல்லாரும் போட மாட்டோம். சரி எல்லாரும் போட மாட்டோம். சரி ஓகே. அப்ப பரவாயில்ல. இப்ப நாங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. இருங்க நீங்க இருங்க இருங்க இங்க வாங்க இருங்க 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 நீங்க. எனக்கு அந்த நடுவதற்கும் அந்த கோழிக்கு அடை வச்சு எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ரம் இருந்தா இத்தனை கோழியை பார்த்துட்டு இந்த கூடு இருந்தா ரம்மெல்லாம் நாங்க அவ்வளவு குஞ்சும் சேர்த்து. பரவாயில்ல. இப்ப ஒரு கோழி கூட இருக்குதானே, கொண்டு போவா. நாங்க திருப்பி கோழி கூட பெருசாக்குவோம். நீங்க விருந்து வேறங்க பொய்யண்டா. நான் இந்த முட்டுகள் இத்தனை கோழி அந்த அடை வைக்கிற கோழிகளை புடிச்சு விட்டுட்டு சொன்னேன். நீ அதுக்குள்ளாவே அடைய கிடக்கணும். இல்ல நான் அடைக்கோழி போகும். என்ன சொல்லுங்க, இப்ப மேல இருக்கிறதுக்குள்ள நீங்க கோழிகளை மாத்துங்க. இப்ப நாய் பிடிக்குதுன்னு தெரிஞ்சா நாங்க பக்கத்து வீட்டை போய் நாய்க்காக மனுஷரோட சண்டை போடல. சண்டைக்கு போடல. இல்ல அவங்களோட சொல்லியும் பிரியோசனம். ஏன்னா நாய் செய்யறதுக்காக நாங்க ஒண்ணும் செய்யல. இப்ப எந்த வீட்டு நாய் போய் எங்கேயாவது கோழியை பிடிச்சிச்சுன்னா நான் போய் மன்னிப்பு தாங்க வைக்கலாம். இல்லாட்டி நாய்க்கு 2 அடிதான் அடிக்கலாம். அது நாய் பிடிக்கிறதுதான். இப்ப விளையாட போறே இல்லையா அங்க வெளியில 2 பேரும்? இல்ல சைக்கிள் என்னத்துல ஸ்கூல் போயிட்டு வரீங்க? சைக்கிள்லையா? ஏத்திட்டு போவீங்களா? அவை சைக்கிள்ல முன்ன போயினா நான் பேக்கு சுமந்துட்டு போவேன். பேக்கு சுமக்கிறத சொல்லிப்பட்டேன். ஏன் முன்னுக்கு கூடையில வைக்கலாம் தானே? அதுவும் பேரம் மகள் என்னத்துக்குன்னு சொன்னால் எந்த கண்ணுக்கு முன்னால எத்தனை பேருங்க முள்ளந்தண்டுக்கு தகடு வச்சு கொண்டு தெரியும் நமங்க. அப்ப இவியல பேக்கு சுமக்க விட்டால் வேண்ட காலத்துக்கு வந்தவங்க கூனி போடுவினா. அப்ப அதுவளுக்கு யாரு முள்ளந்தண்டுவளுக்கு அது அப்ப அது என்னென்றால் அதுவள் நான் எல்லா காலமும் ஆரோக்கியமா இருக்கணும். வயசு வந்த காலத்துல ஆரோக்கியமா இருக்கணும். நான் பேக்கு சுமக்க. ஆனா இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம், நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்துல கொடுத்து வச்சாக்கள். இப்படி ஒரு அம்மா கிடைச்சு உங்களை பாக்குறாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அப்படித்தானுங்க அதிபர் மாதிரி டீச்சர் மாதிரி சொல்றவ. என்ன செய்ய போறீங்க 2 பேரும்? என்ன செய்வீங்க 2 பேரும்? சொல்லுங்க. அம்மாவா பார்க்க மாட்டீங்கன்னு என்ன செய்து பார்க்க போறீங்க? படிச்சு. அப்ப படிக்கிறதுக்கும் இப்போ ஒரு ஆக்கள் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி செய்யறாங்க. அதனால நீங்க நல்லா படிக்கணும். சரியா? படிக்காம விட்டீங்க வையுங்க, அதுக்கப்புறம் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. படிச்சீங்கன்னா தான் நிறைய பேர் உதவி செய்வாங்க. 32 பிறந்தனா இப்ப இந்த மாதம் 31. சரி நான் வாரேன். மறந்தாலும் ஞாபகப்படுத்துங்க எனக்கு இருக்கா. அவற்ற 9ஆம் மாசம் 6ஆம் தேதி. அதுக்கு நாள் இருக்கு. இந்த மாதம் இருக்கு தானே எங்களுக்கு பிறந்த நாள் 31ஆம் தேதி. என்ன சரி ஓகேயா? நான் உங்களுக்கு சொன்ன இப்படி என்ன கண்ணை காட்டுறதான் பாக்குறேன். அப்ப நான் வந்தேன் சாப்பாடு தருவீங்களா? அப்படி ஒரு ஆள் இருப்பினும் இப்படி ஒரு ஆள் இருப்பினும் நான் வேலை செய்வேன். வேலை செய்து கொண்டு வேண்டதுக்காக காலை கொடுக்குறது கேட்பேன். இன்னதுக்கு இன்ன விட சொல்லல, இன்ன கேளுக்கு இன்ன விட சொல்லல, எட்டுக்கொட்டை தாட்டி கொண்டோன்னே நாங்க படிச்ச நான் இந்த படிப்பு வேலை இருந்தாலும் இந்த படிப்புக்கு கண்ணோட்டம். பரவாயில்ல. இப்ப என்னண்டா இதுல எவ்வளவு இருக்குன்னு 30,000 ரூபாய். இது வந்து உங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் படி தாரன்னு சொல்லியிருந்தவங்க இல்ல. அப்ப அதாவது சுவிஸ் நாட்டுல இருக்கிற சிவா சித்ரா குடும்பத்தினர் வந்து உங்களுக்கு இந்த காசை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் தாரன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கிடங்க 2 மாச காசு சேர்த்து தந்திருக்கிறாங்க, வார மாதமும் இந்த மாதமும். அப்ப நீங்க என்னண்டா முதலே கொண்டே தங்கச்சாக்கள்ட டியூஷன் பீஸா கட்டி முடிச்சிட்டு பிறகு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்க செய்து கொள்ளுங்க. ஏன்னா வார மாதம் இதுல இருந்து நீங்க முதலே எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணு செய்யலாம். வந்து மாதம் கையில கொண்டு வந்து தருவோம் மட்டும் பார்த்தேன். நான் சில வேளை நான் வேற லேட் ஆயிட்டேன்னா ஒண்ணும் செய்யல. அதனால இந்த மாதம் நான் சேர்த்தே தந்துட்டேன். இனி நான் வந்து உங்களுக்கு மாதம் கொண்டு வந்து தாரேன். சரியா? சரி கொடுத்து வைப்போம். அது நல்ல விஷயம் தான். நீங்க கொண்டே முதலே கொடுத்து வைங்க. கொடுத்து வச்சுட்டு கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப 2 மாசத்துக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இப்போதைக்கு வராது. அதுக்கு பிறகு 9ஆம் மாதம் தான் கட்ட போறீங்க. சரி எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டு மிச்சத்தை கையில வச்சிருக்கீங்க. அவசர செலவுக்கு பிள்ளைகளோட ஸ்கூல்களுக்கு தேவைப்படும். சரி இன்னைக்கு இந்த உதவியை உங்களுக்கு தொடர்ந்து அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. நன்றி மகள். நான் வந்து பிச்சைக்காரன்னு சொல்ல விரும்பல. நீங்க பேசுவீங்கள். நான் வந்து கஷ்டப்பட்டதானுங்கோ. உண்மையாண்ட சொல்றேன். நீங்க தப்பா நினைக்கிறீங்களோ என்னடையிலங்க நான் எடுக்கிற பிச்சை இந்த சுருக்கத்துக்கு சொல்றேன். எடுக்கிற உதவியில இன்னொரு ஆளுக்கு நான் இல்லாத ஆளுக்கு கொடுக்குறாத்தானுங்க. நான் உண்மையில நான் உண்மையில ஒரு நன்மைக்கோ சேர்த்த வீட்டுக்காரியோ ஒன்றுக்குமே போறேல. சொன்னதான் ஏற்கனவே வெளிநாட்டுக்காரர் வீடு எங்கேயும் நான் போறேல.
என்னென்று சொன்னால் எனக்கும் ஒரு காலம் வரும் அம்மாட்டைக்கு நான் போவேன் எனக்கு சிவருமான் தன் நெற்றி கண்ணா கிட்டல்ல எனக்கு துறப்பர் அதுக்கு எனக்கு தாரத்துக்கு பக்கத்துல கொஞ்சாதி அம்மளாச்சி இருப்பா ஏன்னா அம்மளாச்சி தான் நான் மணங்குறது கூட இப்போ நெற்றி கந்துருவா கேட்க எனக்கு அவள் அள்ளி தாரதுக்கு ரெடியா சரி அப்ப நான் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போகலாம்டா ஓ ஏனண்டா நான் வந்து பிச்சைக்காரருக்கு வந்து உங்களுக்கு சொல்றேனுங்க நான் செத்தாலும் எத்தனையோ பிச்சைக்காரரை எனக்கு கண்ணீரை விடுவேன் இந்த நான் போற பாதையில இல்லையாண்டு ஏன்னு சொன்னால் நான் கொடுத்த என்னட்ட இருந்தா இல்லையாண்டு இல்லை என்னட்ட இருந்தா 5-10 ரூபா நான் ஒரு பிளேன் டிக்கெட்டாலும் தான் காசு கொடுப்பேன் ஒழிய 25 50 100 ரூபா 10 ரூபா கொடுக்குற சேட்டை என்னில இல்லை அதை அதை அவரை ஒரு தன் வயிற்றுக்கு போற அளவுக்கு ஒரு பிரியோசனை பண்ணணும் சரி அப்ப அத மாதிரி தான் இப்ப நாங்களும் யோசிக்கிறோம் தார காசை பிரியோசனைப்படுத்துவோம் சரி இப்ப இன்னைக்கு தொடர்ந்து இந்த உதவியை செய்யறாங்க உங்களோட பிள்ளைகளையும் பாக்குறாங்க இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பெரிய நன்றி சுருக்கமா சொல்ல நான் விரும்ப மாட்டேன் தனியா வாழணும் மட்டும் சொல்ல விரும்ப மாட்டேன் அவை இந்த குடும்பங்களோட பேரம்பேத்தி அதான் என் பழக்கம் கொஞ்சம் புள்ள குடும்பங்களோட சந்தோஷமே 100 ஆண்டுக்கு மேல 110 ஒரு மனுஷன் 110 அதுக்கும் கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருக்கணும் மட்டும் நான் வாழ்த்துறேன் ஏனென்று சொன்னால் என்னத்துக்கு ஆண்டி மகள் நான் சேர்த்து சொல்றேன்னு சொன்னா தனியா சொல்ல விரும்ப மாட்டேன் ஏன்டா எல்லாரும் மனசேதான் ஒரு படம் ஒன்றுல ராயணி வேற சொல்லுவேன்னு என்ன ஒரு குண்டு இதான்டா என்ன நீ போய் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல இங்க வந்தா கொஞ்சம் அது குண்டு படிச்சு அது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது தனியா வாழ்த்த மாட்டோம் குடும்பமா வாழணும் மட்டும் தான் நான் வாழ்த்துறேன் தனியா ஒரு ஆள் உதவி செய்தா தனியா சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு கல்யாணம் கட்டின ஒரு குடும்பம் பட்டி பெருதான் உங்க மகள் இப்ப எல்லாரும் தானே சந்தோஷமா வாழணும் அதுக்காண்டி தான் நான் அப்படி சொல்றது என்னில அந்த பழக்கம் தான் ஆனா உண்மையில சொல்றேன் என் பேர பிள்ளைகளும் நானும் கிட்டல் இப்போவும் சந்தோஷமா நாங்கள் இருக்க வலிக்கிட்டுட்டோம் இன்னும் சந்தோஷமா இருப்போம் நான் சொன்ன மாதிரி நெட்டிக்கண்ணா அவர் திறந்து இருக்கிறார் அம்மளாச்சி எனக்கு தாரத்துக்கு ரெடியாக இருக்கிற அள்ளி தாரத்துக்கு தண்ணிட்டா கொட்டுன்றது அள்ளி ரெடியாக இருக்கிறான் ஆனால் அதைக்கு 100 காலம் வாழணும் மட்டும் குடும்பமா வாழ்த்துறான்ட்டு நீங்க சொல்லுங்க சரி ஓகே இப்ப இன்றைக்கு இந்த உதவியை செய்தது வந்து சுவிஸ் நாட்டுல வசிக்கிற சிவா சித்ரா குடும்பத்தினர் இவங்க வந்து காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை தம்பி பிள்ளை செல்லம்மா ஆகியோட நினைவாக தான் முதல் கட்டமாக எங்களுக்கு இந்த உதவியை செய்திருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களோட நிலையை கருதி தாங்களே தொடர்ந்து இவங்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி மாதம் 15,000 ரூபா காசு அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அந்த இடத்துல இவங்கள பற்றி சொல்லி ஆகணும் இவங்க வந்து இது ஒரு குடும்பம் இல்லை நிறைய குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட எங்கட மூலியமாகவே 2 குடும்பங்களுக்கு மாதம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யணும் அதுவும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியாக உதவி செய்யணும்ன்ற இவங்களோட மனப்பக்குவம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏண்டா கல்வி ரீதியாக செய்கிற உதவி காலத்திலையும் அழியாத உண்டு எல்லாமே அப்படியே தேங்கி நிற்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் போடுற விதைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு விதைச்சு அது ஒரு நல்ல மரமாக வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நீங்கள்லாம் குடும்பமாக பார்த்து சந்தோஷப்படுவீங்க அதை தான் நானும் இவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறேன் அவங்க உங்களுக்கு கல்விக்காக செய்கிற உதவி ஒரு காலம் வீண் போகக்கூடாது அதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க சொல்கிற விளங்கிட்டு தான் நான் சொல்கிறதுங்க நாங்கள் கட்டைக்கு போனாலும் எங்கள்ட வாய்க்கு கிடக்கிற வேக்கரிசியும் தோண்டி அழுவினோம் ஆனால் படிப்பை வந்து கட்டைக்கு போனாலும் அழியாத சம்பவம் படிப்புன்னு சொல்லித்தானுங்க நான் வளர்க்குறேன் அப்போ அதனால இப்போ இதில் வந்து சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்க இருக்கிற டைம் எல்லாம் படிச்சு நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா அம்மா அப்படி இருந்து அழ தேவையில்லை ஒவ்வொரு நாளும் சரியா ஓகே சரி இப்ப மற்றது இன்னொரு விஷயம் மட்டும் என்ன சொன்னீங்க வீட்டுக்கு என்ன பிரச்சனை நடந்தது அவ அண்ணன் கொஞ்சாதி காசு வந்தது தமக்கு இந்த பேர்ல எழுதினது அவ வெளிநாட்டுக்கு போறா அவ அந்த புள்ள ஊட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு போறா அப்ப நாங்கள் ஏற்கனவே போய் கதைச்சுனாந்தானுங்க நீங்கள் கதைக்க சொல்லி கதைச்ச இடத்த அவ 2 லட்சம் கேட்டவா நான் சொன்னேன்னா எங்களுக்கு ஊரவை தான் செய்ய போயினோம் 2 லட்சம் தெரியல அதுவும் மாட்டோம் 1.5 லட்சம் அப்படியேண்டா வட்டிக்கு வட்டி தானே கேட்கணும் 1.5 லட்சம் வேண்டி தாரண்டு ஓமண்டு சொன்னான் அப்போ சொல்லி போட்டு சொன்னால் தமக்கிட்ட போய் சொல்லி அவன் எல்லாம் நடி கடை நான் அங்கே ஓடினேன் காய்க்கு முடிச்சாலும் இப்படி இந்த புள்ளியல் செய்கிறேன்ட்டு அப்போ அவள் சொன்னான் என்னன்னு சொன்னால் காசை நீ இஞ்ச கூடு நான் கையெழுத்து வந்து விற்கிறேன்ட்டு அப்போ நெடுவ கூட விட்டால் கூட காசு கேட்பினும் இல்லைங்கோ அப்போ அந்த சுருக்கமான இடத்துல டக்குன்னு குறைஞ்ச ரேட்டில் முடிச்சல ஓடணும் அதான் எதண்டது வெளிநாட்டுக்கு போகிறாங்க இப்போ 1.5 லட்சம் கொடுத்தா நாங்கள் 1.5 லட்சம் கொடுத்தோங்க அந்த எழுத்துக்கூலியும் கொடுக்கணும் நாங்கள் நான் வந்து இப்போ உங்களுக்கு சேர்த்த காசுல வந்து காணியை திருப்பி தந்திருந்தாமா இன்றைக்கு வந்து இப்போ முட்டை கொடுத்து நாளாந்தான் சாப்பிட்றதுக்கு ஒரு வருமானம் இல்லாமல் அவசரத்துக்கு எதுவுமே இல்லாமல் யோசிச்சு கொண்டு வந்திருக்கணும்
அப்ப அதனாலதான் நான் முதல் நீங்க கட்டமா அந்த செய்த சரி. வாழ்வாதார உதவி செய்யறோம்னு சொன்னது. இப்ப திருப்பியும் வீடியோ பார்த்து போட்டிருக்கிறோம். ம். இப்ப நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. இப்ப ம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறான்னு ம். சொல்லி இருக்கிறீங்க. அப்படி அவங்க யாராவது பார்த்து என்னோட ஃபோன் பண்ணி கதைச்சா நான் உங்களுக்கு அந்த உதவியை கண்டிப்பா செய்து தரேன். ஏன்னா இப்ப அந்த காணிக்கு 1.5 லட்சம் கொடுத்தா காணுமா. ம். இவங்க காணி அடகு வச்சவங்க வந்து வெளிநாட்டுக்கு போறன்ற காரணத்தால அந்த காணியை திருப்பி ஆக வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து கஷ்டப்படைக்க அதுல இருந்து மீண்டு வந்து சந்தோஷமா இருக்கிற அடுத்த நிமிடங்கள் வந்து ஏதாவது மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப அதுக்காக வந்து அம்மா துவண்டு போகையில எல்லாத்தையுமே தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப மட்டும் பார்ப்போம். எங்களால முயற்சி செய்து அந்த காணியையும் எடுத்து கொடுத்துட்டா இந்த குடும்பம் வந்து நாளாந்தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தொடர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். இன்றைக்கு இந்த காணொலி எல்லாருமே பார்த்து கொண்டிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே நேரத்துல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தர ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அப்புறம் என்ன, நாங்க போயிட்டு வரோம். சந்திச்சல சந்தோஷம். சந்தோஷம் மகள். திருப்பியும் சொல்றேன் நீங்கள். ஆனா இந்த பேரனும் பேத்தியும் டாக்டரும் லோயரும் ஆத்தாமக்கு சாக மாட்டேறாங்க. அந்த சவதான் இதனாக்கி இடையில நீங்க விட்டுட்டு போனாலும் சரி, அம்மா சொல்றதுக்காக இடையில ஆக்குவா. இடையில நீங்கள் வேக்கு செய்யக்கூடாது விட்டுட்டு போனாலும் ஏதோ முயற்சியில நான் விட்டுட்டு போக இல்ல, மாட்டேன். இந்த உதாரணத்துக்கு சொல்றேன் விடவே மாட்டேன், நோயவே மாட்டேன். அந்த இவருக்கு வழக்கு வச்ச லோயர் கேட்டா நீ ஒரு கெட்டிக்காரதானு இந்த அதிபர் புதுசா வந்த அதிபர் சொன்னவர். ஆமா, நீங்கள் உங்களை இணைச்சாங்களுக்கு கவலையாண்டு ஏன்னு கேட்டா இந்த பேக்குகளை சுமந்து கொண்டு போய் அந்த கடப்புக்கு கொடுத்து அன்றைக்குங்க இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. சுகாதார சேரண்டு எனக்கு பின்னால வந்தோன்னுக்கிறேன். நான் பேக்கை சுமந்து கொண்டு போ அவருக்கு சரி கவலையா போச்சு. அதுவும் எனக்கு பின்னால வந்து அப்படி நெளிஞ்சு கொண்டு 2 பேக்கை கொண்டாச்சோம். அங்கால வில்ஜன் அம்மாட்ட பேக்கை வேண்டிய இடண்டு அவத்து எனக்கு காதுல கேட்டுடுது. அப்ப தம்பியை வேற கேட்டேன். அப்ப உங்களுக்கு சுகாதார சேர் என்ன சொன்னவர் இப்படி சொன்னவர் அப்ப சொன்னவர் தானே. எனக்கு அந்த அதுவளே அந்த பையன் இப்ப படிக்கிறாங்க தானே, இப்ப ஓரளவு முன்னேற்றம் இருக்கு. தொடர்ந்து இப்படியே படிக்கட்டும். சரி, நாங்களும் போயிட்டு வரோம். பாய். அடுத்தது மகள் 31ஆம் தேதி பர்த்டேக்கு வரோம். அந்த அண்டி டெலிஃபோன் எடுத்து வாங்கோ. அது என்னண்டாமோ அது நான் கதைச்சேன். நான் அவங்க வந்து கொழும்புல இருந்து அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து இங்க தரணுமா. அது வந்து ஒருத்தருமே அங்க இருந்து வாராங்க இல்லையா இங்க கொண்டு வரதுக்கு. அப்ப இப்ப வந்து அங்கிள் இங்க வந்துட்டாராம் திருப்பி. அப்ப அடுத்த மாதம் போறாராம். அப்ப போயிட்டு அங்க இருந்து பொருள் எல்லாம் ஏத்தி கொண்டு வந்தோன்னு உங்களுக்கு கொண்டு வந்து தாரமாட்டு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதையும் தாண்டி வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது கொழும்புல இருந்து வெஹிக்கிள் அப்படி இங்க யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வாரீங்கண்டா இப்ப இவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான இந்த மேசைகள் கதிரைகள் அதுதான் தாரன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர்ட்ட கதைச்சதாக்கும் அவங்களாம் அந்த கொண்டு வந்து தார எண்ணங்கள்ல இல்ல. அப்படி யாராவது உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்துல இருந்தா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நாங்க தொடர்ந்து அவங்களோட கழிச்சிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை மேலதிகமா செய்து கொடுப்பேன். சரியாம்மா, போயிட்டு வரவா? சந்தோஷம் சொல்லாங்க. சரி, நீங்க டியூஷன் ஃபீஸ்களை கட்டுங்க அவங்கள்ட்ட. நீங்க முட்டி அடை வையுங்க. அடை வச்சா கோழி பெருகும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வீட்டுக்கு தேவையான முட்டையில வச்சுக்கொண்டு அவைக்கு தாராளமா நான் கொடுக்குறேனுங்க. அது பிரச்சனை இல்லைங்க. சந்தோஷமுங்க. அப்போ